Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னியோட லேர்னிங்கா நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. வை மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு கன்விக்ஷன் கிரியேட் பண்ணுது அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட் ப்ரொஃபைல் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு கன்விக்ஷனாக காமிக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஏன் ஒரு இடம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஏன் ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறாங்க, ஏன் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, ஏன் ஸ்மார்ட் மணி வந்து டிஸப்பியர் ஆகுறாங்க, ஏன் ஸ்மார்ட் மணி அந்த இடத்துல வந்து நல்லா செல்லிங் குடுக்குறாங்க, ட்ரிகர் பண்றாங்க. ஸோ தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்மார்ட் மணி என்டர் ஆக மாட்டாங்க ஒரு லெவல்ல. பட் தெர் வில் பி அ ஹிடன் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொஃபைல் காமிக்குன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இன்னைக்கு நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸும், ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலும் சார்ட்டும் கம்பேர் பண்ணி சேம் ஸ்டாக் வந்து எப்படி 2த்துலயும் வேரி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி இயர் எண்ட் இல்லையா? ஸோ இயர் எண்டுல வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து படிச்சு ரெடி ஆகுறோமோ, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பிகாஸ் ஃபார் ஆல் கெரியர் என்ன கெரியரா இருந்தாலும் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கெரியர்க்குள்ள என்டர் ஆகுறோம். பட் வேறஸ் இன் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையுமே வந்து நம்மளுக்கு சில பேர் வந்து தெரிஞ்சு என்டர் ஆகுறோம். சில பேர் தெரியாம என்டர் ஆகுறோம். ஸோ இது என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபுல் கேப்பிட்டல் வந்து அந்த அந்த கேப்பிட்டல வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேபிட்டலை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் வைஸாக தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் ட்ரேடிங் இஸ் நாட் 1 டே ஆர் 2 டே ஜாப். இட்ஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் அந்த ஒரு ஜேர்னியாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு அது ஒரு வந்து நல்ல ஒரு இன்கம் பேஸ்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு படிப்புன்றது அவசியம்தான். மார்க்கெட்டில் அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து தேவை. அது வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கலாம். ப்ரொஃபைல் நாலேஜா இருக்கலாம். இல்ல எதுல வேணா இருக்கலாம். பட் ப்ரொஃபைல் நாலேஜ் ஏன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இட் இன்க்ளூட்ஸ் டைம். ஏன் டைம் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க. டைம் வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கும்போது, இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். பட் அந்த டைம் வந்து டைம வேல்யூ பண்ணணும் இல்லையா? ஸோ டைம் வந்து வேல்யூ பண்ணும்போது தான், இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ். அது வந்து ஜென்ரலான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட் மார்க்கெட்ட பொறுத்தவரையுமே ஒரு பிரைஸ் ஆக்ஷனாவோ, இல்ல பிரைஸாவோ நம்ம வந்து நெறைய விதமா அத வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா மார்க்கெட்ல ஒரு டைமையும் இன்க்ளூட் பண்ணி, பிரைஸோட சேர்த்து டைமையும் இன்க்ளூட் பண்ணும்போது, அதோட ஒரு ரிசல்ட்டே உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல். மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்க்ளூட்ஸ் போத் டைம், பிரைஸ் தட் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தட் இஸ் கால்ட் டிபிஓன்னு சொல்லுவோம் நம்ப. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, அது இந்த வருஷத்துல நீங்க எவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்து படிக்கிறீங்களோ, தட்ஸ் கோயிங் டு பி எ ஃபுல் இயர் இம்பேக்ட்டா அடுத்த வருஷங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வர வருஷங்களும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடிங்ல ஒரு இன்கம் பேஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனா மாத்தணும். ஒரு லாங் டைம் ஜேர்னியா ஸ்டாண்டர்டா ஒரு கன்விக்ஷனா செட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் திஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஜனவரியோட பேட்ச் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து ஜனவரி பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் அதாவது ஒரு ஒரு விதமான கான்செப்ட்டும் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ரைட்டாகவே புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜில் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ நிறைய ஒர்க்கிங்ஸ் இருக்கும். யூ கேன் கான்டாக்ட் திஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்ஸில் நிறைய ஒர்க்கிங்ஸ் இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அது தாண்டின ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 11,800 ஒரு கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். திரும்ப திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் த ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் பியூட்டிஃபுல்லாக ரீசன்ஸை பிரித்து காமிச்சாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து டீப் லேர்ன் செக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். டெய்லி உண்டான உங்களோட நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு ஒரு இன்சைட்டும் நம்மள அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸும். ஸோ இது ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ கம்மிங் டு ப்ரொஃபைல். ஸோ டிசிஎஸை பொறுத்தவரையும் பாருங்கள், நான் ரெண்டு விதமான அனாலிசிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒன்று ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ், இன்னொன்று மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ டிசிஎஸ் வந்து 30 மினிட்ஸ் இங்கேயும் டைம் ஃப்ரேம், அங்கேயும் நம்மளுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸில் மார்க்கெட் ஆக்சுவலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி
டிசம்பர் வந்து இங்கேருந்து இங்க ஃபால் ஆயிருக்காங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4350லேருந்து 4150 வரையும் டிசிஎஸ் வந்து ஃபால் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 19ஆம் தேதி டிசம்பர் வந்து உங்களுக்கு இங்க என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இட் இஸ் அ கேண்டில் ஸ்டிக். ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட கிளஸ்டரா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வைக்கல. அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது. பட் அதையும் தாண்டி என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஒன் ஆஃப் த கேண்டில்ல. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அதே மாரி கீழ வந்து இந்த இடத்துல ஏன் அவங்க சப்போர்ட் எடுத்தாங்கன்ற ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெருசா பிஃபோர் கேண்டில்ஸ்ல இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு இன் பிட்வீன் ஏரியா. இந்த ஏரியால அவங்க ஏன் இங்க சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கிறது ஏன் பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிருக்குன்னு தெரியல. ஏன்னா இத தாண்டியும் போயிருக்காங்க. இத தாண்டியும் அடுத்த வாட்டி போயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ரீசென்ட்டா டிசிஎஸ் இங்க ரெசிஸ்ட் ஆன ரீசனும் சரி, டிசிஎஸ் வந்து ரீசென்ட்டா சப்போர்ட் எடுத்த ரீசனும் சரி, பெர்ஃபெக்ட்டா நம்மளால ஒரு இடத்துக்கு வர முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க எடுத்திருக்காங்க. 4400 கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா 4350ல எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பெருசா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ, இல்ல இன்சைட்டோ தெரியல. கேண்டில் ஸ்டிக்ல. வெரஸ் ஹியர் ஆன் த டேட் ஆஃப் 19th பாருங்க. ஸோ 19th டிசம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடியே டிசிஎஸ்ல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து 17ஆம் தேதி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி எனக்கு ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் எவிடென்ட்டா தெரியுது. எங்க டிசிஎஸோட மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்ல வித் பி ஷேப் ப்ரொஃபைல். ஆனா அதே 17ஆம் தேதி நான் இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு அது செல்லிங் சிங்கிள் பிரிண்டா தெரியாது. இட் இஸ் அ ரெட் கேண்டில் ஸ்டிக்கா தான் தெரியுது. ஓகே, சம்வேர் எல்ஸ் இங்க ஃபெயில் ஆகுறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்குதே தவிர பர்ஃபெக்ட்டா அவங்க இந்த இடத்துல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் செல்லிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது செல்லிங் எக்ஸஸ்ன்னு. அடுத்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், அடுத்து பி ஷேப் ப்ரொஃபைல், பாட்டம் க்ளோசிங், கம்ப்ளீட்டா அந்த ப்ரொஃபைல எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த 3 நாள் மார்க்கெட் இந்த இடத்துக்குலாம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. வரும்போது ரிஜெக்ஷன், வரும்போது ரிஜெக்ஷன், வரும்போது ரிஜெக்ஷன். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி டிசம்பர். கரெக்ட்டா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ல படும்போது தான் ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன். நான் வந்து இந்த ப்ரொஃபைல உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன். ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மேல போறாங்க. அங்கேருந்து கிளியர் ஃபால். 4004 ஆல்மோஸ்ட் 4380லேருந்து 4150 வரையும் சேம் டே ஃபால் வித் 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதி எனக்கு உண்டான இன்சைட்ட 17ஆம் தேதியிலேருந்தே அவங்க இன்சைட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 20ஆம் தேதி பர்ஃபெக்ட்டா அந்த இடத்துக்கு வரும்போது தான் ரிஜெக்ஷன் நடக்குது. அதே 20ஆம் தேதி இங்க பாருங்க. இங்க 20த்ல மார்க்கெட் வரும்போது ஃபெயில் ஆகுறாங்க. ஆனா, இது எங்க போய் ஃபெயில் ஆகும்னு தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இங்க ஃபெயில் ஆயிருக்காங்க, இங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. டிசம்பர் மந்த்லலாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ப்ரியார் டைம்ஸ்ல எங்க ஃபெயில் ஆகுறாங்க. பட் வேரஸ் ஹியர் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ஜோன் கிட்ட வரும்போது பெர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன். அத தாண்டியும் அவங்க மேல வந்தாங்கன்னா, இந்த செல்லிங் எக்ஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். அதுவும் ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்மேஷன் தான். ஸோ இந்த மாரி உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரொஃபைல்ல கிடைக்கும். இத தாண்டின ஒரு விஷயமா என்ன பண்றாங்க, அன்னியோட கரண்ட் டேல 20ஆம் தேதி 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்றாங்க. இந்த 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் மறுநாள் பாருங்க, 2 டேஸ் இன்க்ளூடிங் டுடே எவ்வளோ அழகான ரிஜெக்ஷன் இருக்கு. 4200ல ஏன் மார்க்கெட் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகுறாங்கன்றத உங்களால இந்த இடத்துல பார்த்து சொல்ல முடியும். ப்ரொஃபைல பார்த்து. வெரஸ் இன் கேண்டில் ஸ்டிக் ஏன் 4200ல ரிஜெக்ட் ஆயிருக்காங்க இந்த இடத்துலன்றத நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு இன்சைட்டும் இல்ல. கேண்டில் ஸ்டிக்க தவிர. பட் இங்க நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 20ஆம் தேதி இன்னொரு 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் திரும்பவும் மேல வந்து ரிஜெக்ஷன் தான் வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து அப் சைடுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ். ஆனா ஏன் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து டிசிஎஸ் இந்த இடத்துல ஹோல்ட் ஆயிருக்காங்கன்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். இத நீங்க பார்த்தீங்கன்னா, கீழ என்ன தெரியுதுன்னு பாருங்க. பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க? 21 நவம்பர் வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ண ஒரு இடத்துல தான் டிசிஎஸ் நேத்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதனால தான் 4150 அந்த லெவல் வந்து 120, 130 லெவல் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு ஃபார் டிசிஎஸ். இது உங்களுக்கு எங்க தெரியுது? ப்ரொஃபைல்ல சூப்பரா தெரியுது. இந்த சிங்கிள் பிரிண்ட் ஆன் 21 நவம்பர். பட் இதே நீங்க வந்து இந்த இடத்துல அவங்க ஏன் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்றத இங்க நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா